வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ, இது ஏன் தோணுச்சு அப்புட்னா, ரீசென்ட்டா நெட்ஃப்ளிக்ஸில லவ் டுடே மூவி பார்த்தேன். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு சாங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட்லேயே தான் படத்தோடு சேர்ந்து பின்னாடி வர மாரி தான் இருந்தது. நான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பாட்டெல்லாம் தனியா யூடியூப்ல கேட்டேன். ஸோ, அது அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது. மாமா குட்டி, அப்புறம் அந்த லவ் ஃபெயிலியர் சாங்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து "ஜிலுக்கு சிக்கா ஊஞ்சல் ஆடுது" அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ, ஓகே, இதே மாரி நமக்கு நெறைய யுவன் சங்கர் ராஜா சாங் வந்து நெறைய பிடிக்கும்ல. அத பத்தி பேசலான்னு தான் இந்த எபிசோட். ஸோ, யுவன் சங்கர் ராஜா வந்து மத்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்குனா நெறைய பேருக்கு ஒரு ஆல்பம்ல ஒரு 1 ஆர் 2 சாங் ஹிட்டா இருக்கும். ஆனா, ஆல்பமாவே நெறைய எக்கச்சக்க ஹிட் சாங்ஸ் குடுத்த மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் தான்னு நெனைக்கிறேன். அ எனக்கு அப்படி ரொம்ப பிடிச்ச ஆல்பமாவே ரொம்ப பிடிச்ச சாங்ஸ்னா நெறைய இருக்கு. அதில வந்து அ காதல் கொண்டேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து கொஞ்சம் சின்ன வயசா வந்தப்போ அந்த படம்லாம் பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. ஒண்ணும் அதெல்லாம் தெரில. பட் சாங்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரா இருந்தது. அந்த தனுஷ் வந்து காதல் கொண்டேன் திவ்யா திவ்யான்னு ஆடுறது அந்த இது கூட அவ்வளோ நல்லா இருக்க மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அ அதில வந்து எனக்கு பிடிச்ச சாங் வந்து தேவதையை கண்டேன். அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அதில வந்து அந்த "விழியோரமாய் ஒரு நீர்த்துளி வழியுதே என் காதலி அதனாலங்கள் நீ உணர்ந்தால் போதும் போதும் அறியாமலே பல ஞாபகம் மழை பாயுதே என காரணம் அருகாமையில் உன் வாசம் வீசினால் சுவாசம் சூடேறிடும் காற்றினில் கிளியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது உன்னிடம் கோபம் இங்கு நான் கொண்டால் எங்கு போவது என்னாவது என் வாழ்வும் சாவும் உன்னை சேர்வது. ஸோ, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதே மாதிரி எனக்கு அந்த தொட்டு தொட்டு போகும் தென்றல் இருக்கும்ல, அது வந்து அது ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த லோக்கல் சேனல்லலாம் போட்டால் அந்த பாட்டு நான் அந்த மியூசிக்கும் அதுவும் தனுஷோட டான்ஸும் ஒரு மாரி மியூசிக் ஏத்த மாரி அந்த லிரிக்ஸும் ரொம்ப ஒரு மாரி அந்த டியூனே ஒரு மாரி நல்லாயிருக்கும். அதுவும் அதில பாட்டுக்கு நடுவுல வரும். "நான் திவ்யாவ காதலிக்க ஆரம்பிச்சேன்" அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த மியூசிக் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதில வந்து "தோழி உந்தன் கரங்கள் தீண்ட தேவனாகி போனேனே, வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடியை பார்த்தேனே, தட்டி தடவி இங்கு பார்க்கையிலே பாத சுவடு ஒன்று தெரிகிறதே, வானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் வாழ்ந்து பார்த்து விளைந்திடலாமே." அது ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த மியூசிக் அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அ நெஞ்சோடு கலந்திட அந்த சாங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு மாரி கேட்கவே ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். அந்த மியூசிக்லாம் வரும்ல டடடடடடடடா அதெல்லாம் கேட்க நல்லா கேட்டுட்டே இருக்கலாம் மாரி இருக்கும். அதில வந்து காலங்களோடும் இது கதையாகி போகும் உன் கண்ணீர் துளியின் ஈரம் வாழும் தாயாக நீதான் தலை கோர வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும் என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது காதல் இல்லை இது காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அப்படி வரும். ஸோ, இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த ஆல்பமாவே ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த 3 பாட்டு வந்து நான் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆல்பமாவே சூப்பர் ஹிட்டு அப்படின்னா 7G சொல்லலாம். எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அந்த கண் பேசும் வார்த்தைகளாகட்டும், அதுக்கப்புறம் அந்த "கனா காணும் காலங்கள்" அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில வந்து "இது என்ன காற்றில் நின்று ஈரப்பதம் குறைகிறதே, ஏகாந்தம் பூசிக்கொண்டு அந்தி வேலை அழைக்கிறதே, அதிகாலை நேரம் எல்லாம் தூங்காமல் விடுகிறதே, விழி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் பிடிக்கிறதே." ஸோ, இந்த சாங் எனக்கு இதில எல்லா லைன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ஒரு படபடப்பு அந்த மாரி இருக்கும்ல. லவ் லவ் அந்த ஃபீல்ல வந்து ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு அதெல்லாம் இருக்கும்ல. அத வந்து இந்த சாங்கே வந்து பிரதிபலிக்கிற மாரி எனக்கு இருக்கும். அந்த லிரிக்ஸ் ஆகட்டும், அது அப்படியே படபடன்னு போறதாகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாங்ல.
அ அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தோட கதை என்ன? அந்த படம் என்ன? அப்படின்றதையே மொத்தமா அந்த ஒரே பாட்டுல சொன்னது அப்படின்னா, "நினைத்து நினைத்து பார்த்தேன்" அந்த சாங் தான். இது வந்து மேல் வெர்ஷனும் இருக்கும், ஃபீமேல் வெர்ஷனும் இருக்கும். லைக் அந்த மேல் வெர்ஷன் எல்லாம் அதில வர வரிகள் எல்லாமே ஒரு கேள்வியா இருக்கும். "ஏன் இந்த மாரி பண்ணிட்ட?" நான் அந்த மாரியே இருக்கும். அண்ட் அந்த அ ஃபீமேல் வெர்ஷன் வர லிரிக்ஸ் எல்லாமே வந்து அதுக்கான பதில் மாரி இருக்கும். இத நான் தடவ கேட்கையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அந்த பொண்ணு வந்து இறந்துருவா. அவ இறந்ததுக்கப்புறம் அப்போ நான் இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்ற மாரி இருக்கும். அந்த அ மேல் வெர்ஷனோட வரிகள் எல்லாமே. ஸோ நான் இல்லாமலும் நீ இருக்கலாம் அப்படின்னு அத பதிலா சொல்ற மாரி அந்த ஃபீமேல் வெர்ஷனோட வரிகள் எல்லாமே இருக்கும். ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பாங்க. இது வந்து என்ன சொல்ல, லைக் நைட்லலாம் எனக்கு இத ஹெட்செட் போட்டு கேட்டா என்ன அறியாமலே அழுகையா வரும். ஏன் என்ன எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு மாரி அழுகையா வர்ற மாரி எனக்கு ரொம்ப ஃபீலிங் குடுக்குற ஒரு சாங் இது. ஸோ அதில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள்னா அந்த கடைசி அ லைன் தான் வந்து நெறைய கேட்பாங்க. நம்ம அமர்ந்து பேசின நிழல்லாம் இப்ப எங்க போறது? உடைஞ்சு போன வளையல் அந்த மாரி எக்கச்சக்க லைன்ஸ் வரும். அண்ட் கடைசியா வந்து அந்த பையன் சொல்ற மாரி வரும். "ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன்னு" வரும். அதாவது அவ செத்துட்டா இல்லையா? இனிமே எங்க வரப்போறா? ஸோ ஒரு வாட்டியாவது என் முன்னாடி வந்துர மாட்டியா? அப்படின்ற ஒரு தாட்லயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி வரும். அண்ட் இதுக்கு வந்து அ இந்த ஸ்ரேயா கோஷல் பாடுற பாட்டுல அதுக்கான பதிலா அந்த கடைசி வரி வந்து ஒரு தருணம் என்னடா காதலா உன்னுள் வாழ்கிறேன். அப்படி வரையில எனக்கு அப்படியே என்ன சொல்ல, என்ன அறியாம ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கிரும். ரொம்ப எமோஷனலா இருக்கும். அம் அந்த படமே இதுதான் இல்லையா? நான் அந்த படம் ஆக்சுவலி பார்த்தது கிடையாது. பட் அவ இறந்ததுக்கப்புறமும் ஒரு பொண்ண லவ் பண்ணி, அ ஜஸ்ட்டு பார்த்து அழகா இருக்கா அப்படின்றதுனால லவ் பண்ணி, கடைசியா அந்த பொண்ணே இல்ல, அந்த உடம்பே இல்ல, எதுவுமே இல்லன்னு ஆனதுக்கப்புறமும் அவளையே நெனச்சுட்டு வாழ்ற மாரி அதான் அந்த கத. ஸோ அத வந்து இந்த லைன்ஸ் ஆகட்டும், இந்த மியூசிக் ஆகட்டும், அது ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ் ஆகட்டும், அதில இருக்க எமோஷன், ஃபீல் எல்லாமே இந்த ஒரு பாட்டே வந்து அந்த மொத்த படத்தையே வந்து பிரதிபலிக்கிற மாரி இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் அதில ஒரு சாங் வரும். இது போர்க்களமா இல்ல தீக்குளமான்னு ஒரு பாட்டு வரும். அது நீங்க கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி டிவில போட்டிருக்கானா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. பட் அப்போ வந்து இந்த சிடிலாம் வரும்ல, ஒரு படத்தோட ஒரு சிடில வந்து 2, 3 படத்தோட சாங்ஸ் எல்லாம் பதிஞ்சு தருவாங்க. அந்த மாரி எங்க வீட்ல இந்த 7ஜியோட அ ஆடியோஸ் கேசெட் இருந்தது. ஆடியோ சிடி இருந்தது. ஸோ அதில நான் இந்த பாட்டு அடிக்கடி கேட்டிருக்கேன். இது கேட்டு பாருங்க. ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். இதுவும் ஒரு மாரி ஃபாஸ்ட்டா அந்த மாரி இருக்கும். அதில வந்து தீயின் மணமும் நீரின் குணமும் தெளித்து செய்தவள் நீயா தெரிந்த பக்கம் தேவதையாக தெரியா பக்கம் பேய் பேயா நேரம் தின்றாய் நினைவை தின்றாய் என்னை தின்றாய் பிள்ளை இல்லையா வேலை வெட்டி எல்லா பெண்ணே வீட்டில் உனக்கு உணவில்லையா இப்படி போயிட்டே இருக்கும் மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அது அந்த லிரிக்ஸ் என்ன அது வேகமாக பாடுறது அதெல்லாம் பாடுறது ஒரு ஆசையாகவே எனக்கு இருக்கும். ஸோ இதை அடிக்கடி கேட்பேன் இந்த சாங் அப்போல்லாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஆரம்ப கால யுவன் சங்கர் ராஜா பாட்டெல்லாம் இருக்கும்ல. ஐ திங்க் அவரு ஹிட் ஆனது வந்து அந்த சூர்யா ஜோதிகாவோட படம் தான் நெனைக்கிறேன். பூவெல்லாம் கேட்டுப்பாருன்னு நெனைக்கிறேன். அந்த படத்தில வந்து அதுலயும் சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த இரவா பகலா வந்து அது சூப்பர் ஹிட். இப்பயும் அது கேட்டா செம்மையா இருக்கும். அண்ட் அந்த ஜோதிகா மட்டும் தனியா வர பாட்டு, அந்த பாட்டு வந்து பூவ பூவ அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு வந்து அதில ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த சென்யோரிட்டா அந்த சாங் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் அந்த மஞ்சள் நிற மலருன்னை நனைக்கத்தானடி கொஞ்சி கொஞ்சி பொழியுது குளிர்ந்த மலை மின்னுகின்ற அழகுடல் குளிக்கத்தானடி பின்னி பின்னி நடக்குது நதியின் அலை அடடா பிரம்மன் புத்திசாலி அவனை விட நான் அதிர்ஷ்டசாலி ஓஹோ அப்படி சொல்லிட்டு அது வந்து லைக் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி பெப்பியாக இருக்கும். அண்ட் அதில் தான் அந்த கரெக்டாக இந்த லிரிக்ஸ் வரப்போலாம் வந்து சூர்யா ஜோதிகா அந்த கூட இருக்க டான்சர்ஸ் எல்லாரும் அழகாக அப்படியே மண்டைய மண்டைய ஆட்டுவாங்க. நல்லா தலையடியே ஆட்டிகிட்டே சுற்றி நிற்கிறது வந்து அது சூர்யா ஜோதிகாலாம் கொஞ்சம் சின்ன வயசாக இருப்பாங்கல்ல, அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலுமே எனக்கு அது ரொம்ப அழகாக தெரியும். அந்த பாட்டு எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராம் படத்துல எல்லா சாங்குமே நல்லாயிருக்கும். அண்ட் அதுவுமே ஒரு ஆல்பமாவே ஹிட்டான சாங்கு. அந்த அம்மா சாங்லாம் இப்போ கேட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அ அதில வந்து அந்த விடுகின்ற பொழுது அந்த சாங் வந்து மேல் வெர்ஷன் அதுதான் கொஞ்சம் அதிகமா போடுவான்னு நெனைக்கிறேன் டிவிலலாம். அ அதே அதே டியூன்ல ஃபீமேல் வெர்ஷனும் ஒண்ணு வரும். அது வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபீமேல் லவ் ஃபெயிலியர் சாங் மாரி இருக்கும். அ லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்க்கு வந்து யுவன் தான் பெஸ்ட்டுன்ற அளவுக்கு அவர் அவ்வளோ சாங்ஸ் குடுத்துருப்பாரு. அந்த பிரேக்கப் சாங்ஸுக்கு. ஸோ அந்த அதே மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் தான். பிரேக்கப்ன்னு சொல்ல முடியாது அந்த சாங்ஸ் எல்லாம். ஸோ அதே மாரி லவ் ஃபெயிலியருக்கு ஒரு ஃபீமேல் வெர்ஷனா வந்த சாங்கு மாரி தான் இது இருக்கும். இது நீங்க கேட்டுருப்பீங்களான்னு தெர்ல. பட் கேட்டு பாருங்க நல்லா தான் இருக்கும். உன்னாலே எனக்குள் உருவான உலகம் பூகம்பமின்றி சிதறுதடா. எங்கேயோ இருந்து நீ தீண்டும் நினைவே என்னை இன்னும் வாழ சொல்லுதடா. தொடுகின்ற தூரம் எதிரே நம் காதல் தொடப்போகும் நேரம் மரணத்தின் வாசல். காதலும் ஓர் ஆயுதமாய் மாறிடுச்சே, மெல்ல மெல்ல என்னை கொல்ல துணிஞ்சிருச்சே. தீயில் என்னை நிற்க வச்சு சிரிக்கிறதே, தீர்ப்பு என்ன எந்த நெஞ்சு கேட்கிறதே. ஸோ இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த படத்தில். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதே மாரி இன்னொரு ஃபீமேல் வாய்ஸில் ஒரு சாங் வரும். ஐ திங்க் புதுக்கோட்டையில இருந்த சரவணன்னு நெனைக்கிறேன். அந்த படம்லாம் ஒண்ணும் நல்லாவே இருக்காது. ஆனா இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாரி ஒரு தனிமையில ஒரு பொண்ணு பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. லைக் அந்த படத்துல வந்து அந்த பொண்ணு அ ஒரு பணக்கார பொண்ணா ஒரு ஃப்ரீடம் இல்லாம இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறப்ப வர மாரி இந்த சாங் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அதில வந்து ஆடைகள் சுமை தாண்டி அதை முழுதும் நீக்கிவிட்டு குளித்தேன். யாரேனும் பார்ப்பார்கள் என்று கவலை ஏதுமின்றி கழித்தேன். குழந்தை என மீண்டும் மாறும் ஆசை எல்லோருக்கும் இருக்கிறதே. சிறந்த சில நொடிகள் வாழ்ந்து விட்டேன் என் உள்ளம் சொல்கிறதே. அழைக்கின்ற குரலுக்கு வந்து விடவே, அட இங்கு பணிப்பெண்கள் யாரும் இல்லையே, இந்த விடுதலைக்கு இணை என்று ஏதும் இல்லையே. அடடா கண்டேன் எனக்குள் ஆதிவாசி மலர்களே. ஸோ இது வந்து எனக்கு அந்த அடடா கண்டேன் எனக்குள் ஆதிவாசி மலர்களேன்னு ஸ்டார்ட் ஆகுறதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். லைக் இது ஒரு மாரி தனியா கேட்ட ஒரு தனியா வைப் பண்ற மாரி ஒரு சாங்குன்னு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி சொல்லணும்னா, அந்த மாரி தான். ஒரு ஃபீமேல் தனியா வைப் பண்ற மாரி ஒரு வைப் பண்ற மாரி ஒரு சாங் தான் இது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி நெறையா நல்லா இல்லாத படத்துக்கு எல்லா பாட்டுமே நல்லாலாம் சூப்பர் ஹிட்டாலாம் யுவன் சங்கர் ராஜா நெறைய குடுத்துருப்பாரு. அது மாரி ஒரு படம் தான் சர்வம். அ அது ஒரு படமா அப்படின்ற மாரி இருக்கும். லைக் நல்லா தான் ஆரம்பிக்கும். அந்த த்ரிஷா, ஆர்யா லவ் அதில ஒரு இளையராஜா பிஜிஎம் கூட யூஸ் பண்ணியிருப்பாரு. அது ஒரு மாரி பார்க்கவே அழகா இருக்கும். த்ரிஷா ரொம்ப அழகா இருப்பாங்க. அ ஒரு பீடியாட்ரிஷியனா காட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு அது எல்லாமே ஒரு மாரி நல்லாயிருக்கும் அந்த படத்தில. ஆனா ஒரு பாதிக்கு மேல த்ரிஷா கழுத்தில வந்து ஏதோ அந்த பட்டம் கயிறு அறுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கழுத்தறுத்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கழுத்தறுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே என்னென்னமோ காட்டுவானுங்க. ஏதோ ஹார்ட்டு அது வந்து அங்க போச்சு, இங்க போச்சு. ஒரு பையன காப்பாத்த போனா அப்படி இப்படின்னு என்னமோ காட்டுவாங்க. ஆனா பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். நம்ம இந்த படத்த பார்த்தோம்னா, ச்சே இந்த படத்துக்கு போய் இப்படி எல்லா பாட்டும் நல்லா இருக்கே அப்படின்ற மாரிலாம் எனக்கு தோணியிருக்கு. அதில வந்து ஒரு செம்ம ஹிட்டான சூப்பரான சாங் தான் வந்து சிறகுகள் வந்தது. அதுலயும் வந்து அழகே நீ எங்கிருக்கிறாய் வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய். உயிரே நீ என்ன செய்கிறாய் உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். அது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த இந்த சாங் வந்து எப்பயுமே அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிற மாரி இருக்கும். அண்ட் இந்த பாட்டு தான் நினைக்கிறேன் ஏதோ லாரியெல்லாம் கைய வச்சு உடைச்சிட்டுருப்பாரு ஆர்யா. அது மாரி அதோட என்ன சொல்ல அத விஷுவலாவும் ஒழுங்காவே எடுத்திருக்க மாட்டானுங்க. என்னத்தையோ எடுத்து வச்சிருப்பானுங்க. ஆனா பாட்டு எல்லாமே இந்த படத்துல ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாரி ஒரு மொக்க படம்னா, ஐ திங்க் அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறது படம்னு நெனைக்கிறேன். இந்த படம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதில வந்து ஒரு சாங் வரும். லவ் ஃபெயிலியர் சாங் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த என்ன சொல்ல அந்த பீட்டு அந்த
லிரிக்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது அவ்வளவா ஹிட் ஆச்சான்னு எனக்கு தெரில. பட் நீங்க கேட்டு பாருங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும். கனவே கலைகிறதே காற்றென வழிகள் நுழைகிறதே தேவதை சிறகில் இறகாய் உயிரும் உதிக்கிறதே. அந்த மாரி அந்த பீட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சரிதானா காதல் பிழைதானா அந்த மாரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அறிந்தும் அறியாமலும்ல அந்த பிஜிஎம் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த ஹீரோயின் என்ட்ரிக்கெல்லாம் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதில வந்து அதுலேயுமே எல்லா பாட்டுமே ஹிட்டு. அண்டு அதுவும் இந்த சாங் வந்து அ லைக் ஒரு மலையில ஆடுவாங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போலாம் லோக்கல் சேனல்ல போட்டா அடிக்கடி இந்த பாட்ட நான் பார்த்துட்டே இருப்பேன். சில் 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 மலையே எங்கே இருந்தாய். அது ஒரு மாரி ஜாலியா இருக்கும் அந்த பாட்டே. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அ அதுக்கப்புறம் யுவன் சாங்ல வந்து பையா ஒரு சூப்பரான ஆல்பம். ஆல்பமாவே எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அந்த படம் ஹிட் ஆனதுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் நம்ம வந்து யுவன் சங்கர் ராஜாவ தான் சொல்லணும். ஏன்னா அந்த பிஜிஎம் அந்த எல்லா சாங்ஸு ஒரு குட்டி குட்டி சாங்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா போட்டிருப்பாரு. அந்த இதில வந்து எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதுவும் அ அந்த லவ் ஃபெயிலியர் சாங்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்ட்டா இருக்க மாரி இருக்கும். அது வந்து ஓகே படமா பார்க்கையில நமக்கு அது ஆக்சுவலி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கதையில வந்து கடைசியா தமன்னா எங்கெங்க இவங்கள லவ் பண்ணாங்கன்ற மாரி தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. கடைசியா அவங்க வீட்லருந்து தொரத்தி விட்டோனே லவ் பண்றேன்னு வந்துருவாங்க. அந்த மாரி தான் இருக்கும். ஆனா இதையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப லாஜிக்கா யோசிக்க வைக்காம அப்படியே மூவ் ஆன் பண்ணி கொண்டு போனது இந்த சாங்கு யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம், மியூசிக் அண்ட் இந்த சாங்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கார்த்தி வந்து விட்டுட்டு வருவார் இல்லையா? அப்போ அந்த சாங் வரும். அது வந்து என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன் ஏதும் இல்லையே என்னிடத்தில் எங்கே போவது யாரை கேட்பது எல்லா பாதையும் உன்னிடத்தில் ஏன் எந்தன் வாழ்வில் வந்தாய் என் இரவையும் பகலையும் மாற்றி போனாய் ஏன் இந்த பிரிவை தந்தாய் என் இதயத்தில் தனிமையை ஊற்றி போனாய் உள்ளே உன் குரல் கேட்குதடி என்னை என் உயிர் தாக்குதடி எங்கே இருக்கிறேன் எங்கே நடக்கிறேன் மறந்தேன் நானோ. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் அவ்வளோ தூரம் லவ் ஃபெயிலியர் அந்த ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இந்த சாங்கை வந்ததுக்கப்புறம் தான் அவங்க திரும்பி வந்து சேரல் நமக்கு நல்லா இருக்க மாதிரி தோணும். இல்லைன்னு யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு அவர் மேலே லவ் இருக்க மாதிரி கடைசி வரையும் அந்த படத்தில் காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பருத்தி வீரன் படம் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஆல்பமாவே ஹிட்டு. அதுவும் அந்த படம் வந்து ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கையில வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த படம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. நான் இந்த மாதிரி நிறைய படம் பார்த்ததே கிடையாது. பருத்தி வீரன், அப்புறம் இந்த காதல் இந்த படம்லாம் வந்து போட்டால் கூட டிவிலேயே போட்டால் கூட பார்க்காத அப்படி சொல்லி மாற்றிடுவாங்க. என்னையெல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்க. ஸோ பருத்தி வீரன் படத்தில் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் அது வந்து நான் வந்து மதுரை பேசிக்கலா. ஸோ அங்கே பராசக்தி நகர்னு அந்த ஏரியா தான். நாங்கள் அந்த ஏரியா கிட்ட தான் ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் அந்த ஏரியான்னு தான் சொல்லலாம். அங்கே ஒரு இசைக்குழு அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் அந்த கிராமத்து பாட்டு எல்லாமே அதில போட்டிருப்பாங்க. அந்த டங்கா டங்கா அந்த பாட்டு, அதுக்கப்புறம் அந்த ஊரோரம் புளிய மரம் அதெல்லாம். இவங்க வந்து இந்த படம் வந்ததுக்கப்புறம் பேனர்லாம் அடித்து ஒட்டியிருப்பாங்க. பருத்தி வீரன் புகழ் அப்படி சொல்லிட்டு. இந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தவங்கள எப்படி இவர் கூட்டிகிட்டு போனார், இதெல்லாம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அவங்க வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோலாம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் பாடி ஸ்டேஜ் ஷோலாம் நிறையா பண்ணுவாங்க. அதில் ஒன்று நான் பார்த்துருக்கேன். அதில் தான் வந்து ஆக்சுவலி நான் அப்போ தான் அந்த டங்கா டுங்கா தவிட்டு கறி அந்த பாட்டு நான் கேட்டேன். அதுவரை அந்த சேனல்ஸில் எல்லாமே ஊரோரம் புளிய மரம் தான் போடுவான். அதுதான் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லவ் சாங்கு அதெல்லாம் தான் போடுவான். இப்படி ஒரு பாட்டு இருக்கா அப்படின்றதே எனக்கு அப்போ தான் தெரியும். அதுவும் சூப்பராக இருக்கும். அதில் வந்து எல்லா சாங்ஸுமே வந்து இந்த சன் மியூசிக்கில் அதுக்கப்புறம் இந்த லோக்கல் சேனல்லலாம் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பான். அதில் ஒரு குட்டி பாட்டு வரும். பிரியாமணி வந்து கார்த்திக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது பாடுற மாதிரி ஒரு சின்ன பாட்டு வரும். அது வந்து பெருசாக போடவே மாட்டான். எப்போயாவது லோக்கல் சேனலில் போடுவான். ஸோ நான் வெயிட் பண்ணி அந்த பாட்டை வந்து பார்ப்பேன். அது வந்து சரிகம பதனி சொல்லித்தரேன் ஒரு வாட்டி சரியா கேட்டுட்டு பாடுவியா ஏன் பாட்டி கொடுக்க புளிய அரைச்சு நான் துவையல் அரைச்சு தாரேன்
கள்ளிப்பால கறந்து நான் காஃபி போட்டு தாரேன். குடிச்சா நாக்குல எசவரும் நாதஸ்வரம் தேவையில்லை. ராகங்களை கற்று தரேன் தட்சணையும் தேவையில்லை. இந்த பாட்டு வந்து இந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குட்டி சாங் தான். பட் அவ்வளோ கேட்டிருப்பீங்களான்னு தெரில. இது கூட அதில் நல்லா தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரி வந்து இந்த தர்மதுரை படம்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதியோட சாங் இருக்கும்ல, அதுவும் இதே மாரி அவனியாபுரம் ஏரியாலேருந்து மதுரையில தான் அதுவும். அவனியாபுரம் ஏரியாலேருந்து அந்த லைக் அது என்ன பாட்டு? "மக்க கலங்குதப்பா." எனக்கு வந்து சடனாக அந்த மியூசிக் தான் மைண்டில் வருதே தவிர சாங்கா வரமாட்டேங்குது. இந்த டன் டன் டடடட அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த "மக்க கலங்குதப்பா" சாங்கும் இதே மாதிரி தான். அந்த தப்பாட்டம் மாரி அது தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த கலைஞர்களையே கூப்பிட்டு அந்த மாதிரி அந்த சாங் எடுத்திருப்பாரு. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எஸ் படம் வந்து அந்த படமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாரி காமெடியாக ஒரு மாரி போகும். ஸோ அதுலேயும் எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த மெயினா ஒரு குட்டியா ஒரு சாங் வரும். இன்டர்வல் அப்போ இந்த சாங் வந்துட்டு அதாவது அந்த ஹீரோயின் வந்து அந்த சக்தி வந்து சிவாவை லவ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஜீவாவுக்கு அப்போ தான் தெரியும். தெரிஞ்சு அந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. அப்போ ஒரு பாட்டு வரும். ஸோ இந்த பாட்டு வரப்போ எப்படி போடுவாங்கன்னா, "இதுவரை சக்தி மனசில் சிவா, இனிமே சிவா மனசில் சக்தி" அப்படின்லாம் சொல்லி இன்டர்வல் போடுவாங்க. அதுவரையும் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அந்த பாட்டு வந்து "ஒரு பார்வையில் பூ பறித்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய், ஒரு மேகத்தைப் போல் எந்தன் தேகத்தை மாற்றி வைத்தாய், இறகைப் போல் ஒரு வேகத்தில் வேகத்தில் வானத்தில் வானத்தில் செல்லுகின்றேன், நிலவைப் போல் உன்னை தூரத்தில் தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன், நீ எனது உயிராக நான் உனது உயிராக ஓருணர்வு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம், நீ காணும் கனவெல்லாம் நான் காணும் கனவாகி ஓருணர்வு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம், உயிரே நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும், உன்னால் அடி உன்னாலே உள்ளுக்குள் என்னென்னவோ ஆகும்." ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு. இது அப்படியே ஃபாஸ்ட்டாக வருதுல்ல, இதை வந்து நான் திரும்ப திரும்ப லிசன் பண்ணி இது எனக்கு அப்படியே மனப்பாடமாச்சு. இப்போ கூட நான் அந்த லிரிக்ஸ் பார்த்தெல்லாம் படிக்கல. ஆல்மோஸ்ட் நான் லிரிக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் கரெக்டாக தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ அந்தளவுக்கு எனக்கு இன்னுமே இந்த சாங்லாம் ரொம்ப ஞாபகம் இருக்குது. இது மாதிரி நிறைய யுவன் சங்கர் ராஜா பாட்டு வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எனக்கு இப்போ ஞாபகம் வந்த சில பாட்டெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த லிரிக்ஸாக அந்த மாதிரிலாம் சொல்ல வராது பாட்டை பற்றி பேசல. நான் பெரிய பாடகி மாதிரி பாட தான் செய்வேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்டு உங்களுக்கு இதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சாங்ஸோ இல்லை வேறு மியூசிக் டைரக்டர் சாங்ஸ்லேயோ எது ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பற்றி நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.